வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போ ரவை உப்புமா பண்ண போகிறோம். 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன். அதை மிதமான சூட்லேயே வறுக்கணும். கருகிராமல் மிதமான சூட்லேயே வறுக்கணும். கலர் மாறிடாமல் வறுக்கணும். சிம்லேயே வச்சு தான் வறுக்கிறேன் நான். கடையில் ரவை வாங்கும்போது வறுத்த ரவை அப்படின்னு போட்டிருந்தாலுமே லேசாக இந்த மாதிரி சூடு பண்ணி தான் நம்ம ரவை உப்புமா செய்யணும். அப்போ தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும் வறுக்கும்போது. இப்போ ரவை தனித்தனியாக வந்துருச்சு. இதில் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரவையை வேறு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு வெடிக்கவும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதிலேயே முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு இந்த மாதிரி பொழு பொழுன்னு இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் ஃப்ளேவர் இந்த உப்புமாவுக்கு நல்லாயிருக்கும். ரவை உப்புமாவுக்கு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் 2 சேர்த்துக்கிறேன். உப்புமாவுக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்து வதக்கினா போதும், அதுக்கு மேலே வதக்கணுங்கிறது இல்லை. வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லை அப்படிங்கிற நேரத்தில் இந்த மாதிரி உப்புமா செய்து சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது உப்புமாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப குழைவாக வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு 1/2 டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்திருந்தேன் ரவை. இதுக்கு 2 டம்ளர் தண்ணி அளவாக எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வரவும் ரவையை போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ முதல்ல சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன், அல்லது தாளிப்புலேயே சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ளேவர் இந்த உப்புமாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி கொதித்து வருது. இப்போது ரவையை வறுத்த ரவையை அதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை இப்போது சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுக்கிட்டு ரவை சேர்க்கலாம். சிம்மில் வச்சுருக்கேன். இப்போது வறுத்த ரவையை சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் கலக்காமல் வச்சுருக்கலாம், அதுக்கப்புறம் கலந்துக்கிடுவோம். நம்ம ஊற்றின தண்ணியை பூரா இப்போ ரவை வந்து நல்லா உறிஞ்சிருக்கு. இப்போ கிண்டி விட்டுக்கலாம். இதில் நம்ம காய்கறிகள் தேவைன்னாலும் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இந்த மாதிரி லைட்டாக வேக வச்சு இது கூட சேர்த்து உப்புமா பண்ணும்போது அதுவும் ஹெல்த்தியாக இருக்கும். உப்புமாவை சிம்லேயே வச்சு தான் கிண்டணும், அல்லது அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா உப்புமா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஒரு ஃப்ளேவருக்கு ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போதும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ரவை உப்புமாவுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. கரெக்டாக தண்ணி வச்சுருக்கோம். நம்ம குழைவாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க 1/2 டம்ளர் கூட ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். உப்புமா
சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சுருவோம். நல்லா உப்புமா செட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். உப்புமா இப்போது நல்லா கிண்டி விட்டுருக்கேன். நல்லா அடிப்பிடிக்கவும் இல்லை, நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போது வேறு பவுலில் மாற்றிக்கலாம். ரவை உப்புமா நல்லா பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. இந்த ரவை உப்புமாவை வீட்டில் இட்லி மாவு இல்லை, தோசைக்கு இட்லிக்கு மாவு இல்லை அப்படின்னா நல்லா இன்ஸ்டண்ட்டாக இந்த ரவை உப்புமா செய்யலாம். இந்த ரவை உப்புமாவுக்கு நான் சீனி எடுத்து தான் சாப்பிட்றேன். நீங்கள் சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் சுகர் போட்டு சாப்பிட்றேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதை இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் அதில் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ரவை உப்புமா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது.